எல்லோருக்கும் வணக்கம். 2025ல ஊருக்கு போயிருக்கும்போது உள்ள சின்ன சின்ன மெமரீஸ பார்க்கலாம். போகும்போதே போற வழியிலேயே பெரியஹாடு அந்தோணியார்ட்ட போய் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு, அங்க பூவும் எடுத்துட்டு, அப்படியே வீடு போய் சேர்ந்தாச்சுது. வீட்டுக்கு போனோனே அங்க பிச்சிப்பூ, மல்லிகைப்பூ அதெல்லாம் தொடும்போது அவ்வளோ ஆசையாட்டு இருக்கும். எங்க ஊர் கோவில்ல திருவிழா அப்படின்னு சொல்றனால, நல்லா அங்க வீட்டு முன்னாடியே நெறைய கடைகள் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. கோவிலுக்கு போயாச்சுன்னா, அங்க நல்லா கோவிலுக்காக நல்லா டெக்கரேஷன்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. சின்ன வயசுல போய் போய் இந்த மாதிரி சிறுபங்கள்லாம் முத்துனதெல்லாம் போய் முத்திட்டு, ஃபர்ஸ்ட் டே அங்க ஒரு ப்ரேயர் மீட்டிங் இருந்துச்சு. அதில வந்து நம்ம எத செய்தாலும் நம்ம கடவுள நெனச்சுட்டே செய்யணும். அப்போ கடவுள் நம்ம கூடயே இருப்பாரு அப்படின்ட்டு ஒரு பைபிள் வேர்டு. ஆக்சுவலா நான் வந்து அதுக்கு இருக்க வேண்டாம்னு நெனச்சேன். எங்க பக்கத்தில உள்ள பௌஸ்தி அக்கா இருந்துட்டு போனாங்க. நான் இருந்ததுனால அழகான எனக்கு வார்த்தை வந்து எனக்கு கிடைக்க மாதிரி இருந்துச்சுது. அடுத்த நாளு அப்படியே அங்க கொடியேற்றம். அதனால கொடியேற்றத்துக்குன்னு கிளம்பியாச்சுது. ரொம்ப நாள் கழிச்சு ஊர்ல நமக்கு வரும்போது இந்த மாரி கொடியேற்றம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆ ஊருக்கு எல்லாருமே இந்த மாரி நேரங்கள்ல நெறைய பேர் வருவாங்க. நமக்கு வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாரி டக்கு டக்குன்னு வரதுக்கு வாய்ப்புகள் கிடைக்காது. வாய்ப்பு கிடைச்சு வரும்போது சந்தோஷமா இருக்கும். அதுவும் நம்ம வீட்டு முன்னாடியே இந்த மாரி நல்ல கோவில்ல லைட்டு இந்த மாரி ஃபயர் ஒர்க்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாட்டு இருக்கும். கோவில்ல உள்ள அலங்காரங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா, நம்ம சின்ன வயசுலயே இருந்து பார்த்து வளர்ந்த கோவில் நமக்கு வந்து அது ரொம்பவே இன்னுமே நமக்கு என்னவோ அது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். கோவில்ல இந்த அழகான பாட்டு பாடுவாங்க. இதெல்லாம் பழைய காலத்து பாட்டு. இதெல்லாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இருக்கணும் அப்படின்னு அந்த பாட்டு. அப்புறம் சுற்று பிரகாரம். நான் இதெல்லாமே தனித்தனி வீடியோவாட்டே நான் போட்டிருந்தேன்னா, இதுவும் சொல்லப்போனா ஒரு 20 வருஷம் கழிச்சு நான் வந்து இந்த சுற்று பிரகாரத்துலலாம் நான் பங்கேற்கிறேன்னா, இது ஊர் ஃபுல்லா அப்படியே சுத்தி வர்றது. ரொம்பவே நல்லாயிருக்கும். சுற்று பிரகாரம் முடிஞ்சு வந்தோனே, அங்க அழகாட்டு இட்லி, வடை, கேசரி எல்லாமே குடுத்தாங்க. இதில இருந்தாச்சுன்னா, நம்ம வந்து ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரையுமே பார்க்கலாம். எல்லாரும் வந்து "மக்கா எப்படி இருக்க? எப்படி இருக்கான்னு?" கேட்பாங்க. திருவிழா வந்தாச்சு. திருவிழா அன்னைக்கு மாதாக்க சிறுபவத்த எடுத்துட்டு நம்ம தேருக்குன்னு கொண்டு வந்தாச்சுது. நான் இதெல்லாமே நெறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன்னா, தேர்ல வந்து அழகா பொரி, கல்கண்டு, கடலை இதெல்லாமே குடுத்தாங்க. இதுவும் அப்படியே வாங்கிட்டு, நம்ம வீட்டு முன்னாடியே நெறைய கடைகள் வந்து இருந்துச்சுது. வீட்டு முன்னாடியே கடை இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்ல. அப்பப்ப அந்த கடைய போய் பார்க்குறது. 2 பக்கமே ஃபுல்லாவே கடையா இருந்துச்சுது. அடுத்த பக்கம் வந்து நல்ல எங்க கன்னியாகுமரி ஸ்பெஷல் கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஸ்பெஷல் முட்டாய் பெட்டின்னு சொல்லலாம். அதாவது தேன் குழல் எல்லாமே இருக்கக்கூடிய முட்டாய் பெட்டி. இதில தேன் குழல், லட்டு, இனிப்பு சேவு, காரச்சேவு, பூந்தி இன்னுமே கட்டியா ஒரு சேவு இருக்கும். இப்பவும் புதுசாட்டு அதில வந்து ஜாங்கிரியும் போட்டிருக்கிறாங்க. இத அப்படியே வாங்கிட்டு திருவிழாலாம் ஒரு வகையா முடிஞ்சுட்டு, அடுத்தது பக்கத்தில சித்தப்பா வீட்ல வந்து கல்யாணம். அதுக்கு இன்னும் பரவாசிக்கிறதுக்குன்ட்டு அதுக்கு இட்லி நல்ல அழகாட்டு மத்தியானம் சாப்பாடு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த கல்யாண சாப்பாடுலாம் சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எங்க அத்தைக்கு, பேத்திக்கு அவளுக்கும் இன்னைக்கு பரவாசிக்கிறாங்க. அங்க போயாச்சு. அங்கேயும் நல்லா அழகாட்டு அ கேக், பப்ஸ் அப்படின்ட்டு பிரியாணின்ட்டு அப்படியே ஒரு பார்சல் வீட்டுக்கும் எடுத்துட்டு வந்தாச்சுது. அத்தைங்க எல்லாரையுமே தனித்தனியா பார்ப்போம். எல்லாரையும் மொத்தமா சேர்த்து வச்சு பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அத்தை, அம்மா எல்லாரும் சேர்ந்து இருந்து இந்த மாரி விசேஷ நேரங்கள்ல தான் சேர்ந்து இருக்கிறது. அதுவும் சேர்ந்து அப்படியே சந்தோஷமாட்டு பார்த்தாச்சு. இப்போ பக்கத்தில சித்தப்பா வீட்ல கல்யாணம். அவங்க வீட்டு கல்யாணத்தில அ அக்கா வந்து என்ட்ட "நீ நல்லா வீடியோ எடு. நீ நல்லா எடுக்கிறல்ல" அப்படின்னாங்க. நம்மள யாராவது என்கரேஜ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. அங்க அழகான மெஹந்தி ஃபங்ஷன். மெஹந்தி ஃபங்ஷன் முடிஞ்சோனே அங்க அழகாட்டு நல்லா பரோட்டா, கேசரி எல்லாம் சாப்பிட்டுட்டு, அழகா நல்ல பெரிய கோலம் போட்டு, நல்லா பூவெல்லாம் வச்சுட்டு கல்யாணத்துக்குன்னு கிளம்பியாச்சு. நல்ல செண்டை மேளம் இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுன்னு வைங்க. அதாவது வெளியூர்கள்ல இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம ஊருக்கு அருமை இன்னும் அதிகமா தெரியும். ஊர்லயே இருக்கிறவங்களுக்கு அது ரொம்பவே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அழகாட்டு அங்க நல்ல கல்யாண சாப்பாடு, ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு, வெத்தல பாக்கு, சுண்ணாம்பு இதுவும் சொல்ல போயாச்சுன்னா ஒரு 20 வருஷத்துக்கு மேல இருக்கும். அப்படியே அதையும் சாப்பிட்டுட்டு, அத அக்கா வீட்லயே அடுத்தாப்புல சாப்பாடு கொஞ்சம் தந்தாங்க. அதுவும் சாப்பிட்டுட்டு, அடுத்து சிலுவையா குருசடி அ திருவிழா, கொடியேற்றம் இது எல்லாத்துக்கும் கிளம்பியாச்சுது. அப்படி அ கொடியேற்றம், திருவிழான்ட்டு அங்கேயும் நல்லா அழகாட்டு சாப்பாடு இந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுது. அதாவது எங்க ஊர் கல்யாண சாப்பாடு, அந்த வெஜிடேரியன் சாப்பாடு சொல்ல போயாச்சுன்னா பருப்பு, சாம்பார், அவியல், துவரன்
அவ்வளோ டேஸ்ட்டாட்டு இருக்கும். இதெல்லாமே எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அ ரொம்ப வருஷம்னா ரொம்ப 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 வருஷம். அதாவது நான் இப்போ ஊர்லலாம் அவ்வளவா இந்த கல்யாண டைம்லலாம் இருக்கிறது கிடையாது. அதனால ரொம்ப வருஷம் கழிச்சு இதெல்லாம் கிடச்சிச்சுது. நமக்கு நெறைய பேர் நெறைய நேரங்கள்ல வந்து நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. சொல்றத நம்ம காதுல வந்து அத கேட்கவே கூடாது. நெறைய நேரங்கள்ல அப்படிதான். நம்ம கேட்டுட்டு நம்ம ரியாக்ட் பண்ணன்னு வைங்களேன், நமக்கு வந்து அது வந்து நம்மளே நமக்கு வந்து கஷ்டப்படுத்துற மாரி இருக்கும். அத நம்ம கவனிக்காம விட்டுட்டோம்னு வைங்களேன், நமக்கும் ஒண்ணுமே கிடையாதுல்ல. சொன்னவங்களுக்கு வாய் வலிக்குது அப்படின்னு நம்ம விட்டுட்டு போகணும். அவ்வளோதான். எங்க அப்பா எங்கேயாச்சும் போனாங்கன்னா, அகிலுக்கு, அதிபனுக்குன்னும் அழகா அந்த பொரி அதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அம் ரொம்ப நாள் கழிச்சு இது வந்து பஸ்ஸில போறது. 4ஆம் கிளாஸ் படிக்கும்போதே இந்த பஸ்ஸில போனது. இப்பலாம் அவ்வளவா போறதில்ல. இது வந்து நான் பிட்ஸில வேலை பார்த்தேன்ல, அந்த வீடியோ இது. இங்கேயும் சொல்ல போயாச்சுன்னா ஒரு 20 வருஷம் கழிச்சு தான் நான் திரும்ப நான் இங்கே போனேன்னா, இந்த பிள்ளைங்க எல்லாரும் வாங்கன்னு என்ன கூப்பிட்டாங்க. அங்கே போயிட்டு அப்படியே அவங்க கூடயே சாப்பிட்டுட்டு, ரொம்ப நாள் கழிச்சு இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளாடி வந்தது. அப்படியே அந்த டைம் 20 இயர்ஸ்க்கு பேக்கில போன மாரி ஒரு அனுபவம் இருந்தது. இது எங்க சித்தி பசங்க கூட தம்பி கூட அப்படியே தம்பி ஒய்ஃப் கூடலாம் இப்படி இந்த கண்ணாடி பாலம் பார்க்கலாம் அப்படின்னு போயாச்சுது. அப்படி கூட போய் சாப்பிட்டுட்டு, அப்புறம் எங்க வீட்ல இந்த தென்னை மரம் வெட்டுனாங்கல்ல, அதுக்கு குருத்து. இதெல்லாம் ரொம்ப ரேர் கிடைக்கவே செய்யாது. அப்புறம் எங்க அத்தை வீட்ல கல்யாணம். அதுக்கும் கிளம்பியாச்சுது. இதுலயும் நெறைய நாள் அத்தை வீட்ல கல்யாணன்ட்டு அத்தை வீட்டுக்கு போறது, வர்றது, அப்புறம் சேர்ந்து பிக்னிக் போறது, அத்தை வீட்டுக்காரங்க கூட சேர்ந்தும் அப்படியே கன்னியாகுமரிக்கு ஒரு நாள் போனது. கன்னியாகுமரிக்கு சொல்லப்போனா எங்க சித்தி பசங்க கூட, அத்தை பசங்க கூட அப்படின்னு 2, 3 வாட்டி. அப்புறம் அத்தை பசங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிக்னிக் போனோம். இப்படி நெறைய மெமரீஸ் சொல்லிக்கிட்டே போலாம். அதாவது நம்ம பார்க்குறது எல்லாமே நமக்கு வந்து நல்லதா நம்ம எடுத்தோம்னு வைங்களேன், நல்லதா எடுக்கிறோம்னு இல்ல, ரசிச்சோம்னு வைங்களேன், எல்லாமே நமக்கு வந்து அழகான மெமரீஸாட்டு இருக்கும். ஆ இது வந்து எங்க அ சித்தி வீட்ல தான். சித்தி வீட்ல சித்தி பையனுக்கு பர்த்டேன்னு போய் சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் தான் எனக்கு பர்த்டே சித்தி பையனுக்குன்ட்டு ஞாபகம் வந்துச்சுது. ஆனா எனக்கு கிஃப்ட் தந்து விட்டாங்க. அதான் அதில ஒரு அ ஆச்சரியம்னு சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து அவன் பர்த்டேக்கு போய் எனக்கு கிஃப்ட் கிடைச்சிச்சுல. அப்புறம் இது எனக்கு ஸ்கூல் மெட்ஸ் கூட ஒரு கெட் டுகெதர். அது நான் ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். அப்புறம் அத்தை பசங்க கூட சேர்ந்து அப்படியே கல்யாண ஷாப்பிங்னும் அப்படியே எல்லாரும் சேர்ந்து போனது. அப்புறம் வீட்ல உள்ள நொங்கு அதையும் அப்படி ரொம்ப நாள் கழிச்சு டேஸ்ட் பார்த்தாச்சுது. அத்தை வீட்ல போய் அத்தைக்கு ட கைவண்ணத்தில உள்ள அழகான சாப்பாடு. அப்புறம் இது திரும்பவும் அத்தை வீட்லயே கல்யாணத்துக்கு முந்தின நாள் உள்ள சாப்பாடு. கல்யாணம்னாலே 1 வாரம், 2 வாரம் சாப்பாடு இருக்கும். அத்தை வீடுகள்லயோ, சித்தி வீடுகள்லயோ எங்கேயோ. அப்புறம் கல்யாண வீட்ல டெக்கரேஷன் பண்ணுறதுக்குன்ட்டு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து அழகா பூவெல்லாம் இதெல்லாம் சூப்பரா இருக்குன்னு வைங்களேன். நம்ம எல்லாருமே சேர்ந்து உட்காந்து செய்யும்போது நல்லா ஜாலியா இருக்கும். அப்புறம் மஞ்சள் தண்ணிக்காக எங்க அத்தை வீட்டுக்குன்னு ஓடி ஓடி போனேன். நான் இதெல்லாம் ஷார்ட்ஸில போட்டிருப்பேன். ஆனா கடைசியில நான் ரெசிபி எங்க அத்தை மகட்ட கேட்டு நான் செய்து வச்சுட்டேன். இது அத்தைக்கு பேரன் எனக்குன்னு செய்து கொடுத்தது. அப்புறம் எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மிக்கேல் சமண சான்றவர் கோயில்ல உள்ள கொடியேற்றம் திருவிழா. இது எல்லாமே நான் வந்து லாங் வீடியோஸ்ல நான் போட்டிருக்கிறேன்னா, இப்ப எல்லாமே சேர்த்து மொத்தமா ஒரு சின்ன மெமரீஸா இருக்கும் 2025க்கு நான் ஊருக்கு போனது அப்படின்ட்டு, நான் மொத்தமா சேர்த்து ஒண்ணு போட்டிருக்கிறேன். இத மொத்தமா சேர்த்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும்ல. இதில பொரிக்கடலை, இதில ஒரு வாழைப்பழம் வரும். அது எங்க சித்தப்பா பேரன் தான் சாவியோ. அவன்ட்ட "உள்ளுக்க போ, உனக்கு வந்து கடவுள் வந்து உனக்கு தானாவே உனக்கு பழம் தருவாரு" அப்படின்ட்டு. "நீ நல்லா கண்ண மூடி ப்ரேயர் பண்ணுன்னு" சொன்னேன் நான். அவன் உள்ளுக்க போய் சொன்னான், போயிட்டு வந்து சொன்னான், "கண்ண மூட நான் ப்ரேயர் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காவே இங்க நெறைய பழம் இருந்துச்சுன்னு" சொன்னான். சின்ன பிள்ளைங்கிட்ட விளையாடும்போது நல்லாருக்கும்ல. அங்கேயும் சாப்பாடு வைக்கும்போது அண்ணன் சிம்த்ரா அக்கா வீட்ல உள்ள அண்ணன் வந்து, "என்ன வீடியோ எடுக்கலையான்னாங்க." எனக்கு அது சிரிப்பா வந்துச்சு. இப்படி சின்ன சின்ன மெமரீஸ் நமக்கு அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. ஊர்ல எல்லாருமே என்ன வந்து ரொம்பவே என்கரேஜ் பண்ணாங்க. யாருக்குமே நான் எடுக்கிறது, போடுறதெல்லாம் தெரியாது. தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே, "நீ அழகா போடுற, நல்லாயிருக்கு" அப்படின்ட்டு எல்லாருமே என்ன வந்து என்கரேஜ் பண்ணாங்க. இது எங்க அத்தை மக வீட்டுக்கு போயிருக்கும்போது, அவங்க கல்யாண ஆல்பத்த பார்க்கும்போது நெறைய அ இப்போ இல்லாதவங்க நெறைய ஃபோட்டோஸ் அதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சுது. எங்க வீட்ல உள்ள மாங்கா, இது எங்க அப்பா பெருசா வரட்டுன்னு விட்டாங்க. அத அப்படியே ஒண்ணு பறிச்சு சாப்பிட்டாச்சுது. அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்த மாதா, இதெல்லாமே எனக்கு வந்து ஆக்சுவலி
நான் இப்போ சொன்னது எல்லாமே எனக்கு சொல்ல போயாச்சுன்னா ஒரு 20 வருஷம் இதெல்லாமே எனக்கு பார்க்க முடியாம இருந்தது. கோவில் திருவிழா மட்டும்தான் நான் அப்பப்போ நான் வந்து 2 வருஷத்துக்கு ஒருக்கா வர்றது. மத்தபடி எதுவுமே நான் வந்து பார்க்காதது. சொல்லப்போனா 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாமே கிடைச்சிச்சு. அப்படியே ஊருக்கு கிளம்பும்போது திரும்பவும் அப்படியே அந்தோனியார்ட்ட போய் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு பூவெல்லாம் எடுத்துட்டு, நல்ல அழகான மெமரீஸ் 2025ல இந்த டைம் எனக்கு ஊர்ல இருந்துச்சுது. நெறைய கிஃப்ட்டும் கிடைச்சுச்சு. அந்த கிஃப்ட்டுகளோட அப்படியே அழகாட்டு கிளம்பியாச்சுது. இன்னும் கடவுள் நல்ல அடுத்த வருஷங்களையும் நல்ல மெமரீஸாட்டு தந்து, நல்ல பிளெஸ்ஸிங்ஸாட்டு எனக்கும் என்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்ட்டு கடவுள்ட்ட நல்லா ப்ரேயர் பண்றேன். எல்லாருக்கும் ஹேப்பி, ஹேப்பி, ஹேப்பி நியூ இயர் 2026.